அதாண்டா இதாண்டா சூப்பர் ஸ்டார் என்றைக்கும் நான் தாண்டா என்று அன்றும் இன்றும் என்றும் தமிழ் சினிமாவோட ஒரே சூப்பர் ஸ்டாராக விளங்கும் ரஜினிகாந்த் அவர்கள் அசுர வைக்கும் தனது வியூகங்கள் மூலம் தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களை பின்னுக்கு தள்ளி எப்போதும் நான் தான் நம்பர் 1 என்று வெட்ட வெளிச்சம் ஆக்கியிருக்கார். 72 வயது கடந்த நிலையிலும் ரஜினியோட வேகம் குறையாமல் இளம் தலைமுறைக்கு போட்டியா மாஸ் காட்டிட்டு வராரு. நடுவில் பேட்ட படத்திற்கு பின்பு அண்ணாத்த தர்பார் போன்ற படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறாததுனால பல எதிர்மறையான விமர்சனங்களுக்கு உள்ளானாரு சூப்பர் ஸ்டார். அதற்கு பின் வந்த தயாரிப்பாளர்கள் சம்பளத்தையும் வெகுவாக குறைச்சிட்டாங்க. வயசானாலும் சிங்கம் சிங்கம் தாண்டா என்று என்பது போல நெல்சனுடனான ஜெயிலரில் தரமான கம்பேக் கொடுத்து ஜெயிலரை மரணமாக்கி இருந்தாங்க. வாய் பேசியவர்கள் எல்லாம் வாயெடுத்து போனாங்க. இப்போது அதுவல்ல செய்தி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் வெற்றிக்கு பின்பு ரஜினியோட சம்பளம் எவ்வளவு? ரஜினி பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் படத்தில் நடிச்சிட்டு வராரு. எப்போதுமே சமூக கருத்துடன் மாற்றத்தை உருவாக்கும் ஞானவேல் அவர்களுடன் கூட்டணி இல்லாதனால கண்டிப்பாக இந்த படம் அவரது கெரியரில் முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும் என்று சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா வேட்டையனுக்கு பின்பு ஆக்ஷன் இயக்குனர் லோகேஷ் கனகராஜுடன் தலைவர் 171க்கு கை கோக்குறாரு. திரைத்துறையில் இவர்களது கூட்டணி பெரிய அளவில் எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. இப்போது 220 கோடி வாங்கும் சம்பளம் வாங்கும் நம்ம தலைவர் அடுத்ததா தலைவர் 171 படத்துக்காக 250 முதல் 280 வரை சம்பளம் வாங்குவார்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஜெயிலர் 2விற்கு பிறகு 300 கோடி வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இப்போ தான் வந்தாங்க விஜய் அஜித், அவங்களுக்கு அதிகமாக சம்பளம் கொடுக்குறீங்க, எனக்கும் வேணும் அப்படின்னு செக் வைக்கிறாரு நம்ம தலைவர். சம்பளத்தை குறைப்பதற்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி இதை தயாரிப்பு நிறுவனர்களிடம் பேசி உள்ளது திரைத்துறையில் ரொம்பவே அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இதையடுத்து அடுத்தடுத்த டைரக்டர்ஸ் மாரி செல்வராஜோட, மேலும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜோட, நெல்சன், ராஜமௌலி, ஷங்கர்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கூட்டணி போயிட்டே இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய அடுத்தடுத்த பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்து நடக்க போகுது. நீங்கள் இப்படி ரஜினி கூட்டணி வைக்கிறதுல யார் யார் கூட பண்ணால் நல்லா இருக்குன்றது உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.